ரீசெண்டா நீங்க பார்த்த ஒரு வித்தியாசமான போக்சோ கேஸ்? நான் பார்த்த ஒரு வித்தியாசமான ஒரு போக்சோ கேஸ் ரீசெண்டா நான் என்னன்னா, ஒரு மைனர் பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா பிளஸ் அவங்க அக்கா கூட கொடைக்கானல்ல ஒரு கூலி வேலை பார்த்து அவங்க ஸ்டே பண்றாங்க. அந்த பொண்ணு பிக்னஸ் பொண்ணு வந்து தங்கச்சி, அந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு. ஸ்கூல் படிக்கும் போது அவங்க அம்மா அப்பா வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அவங்க பாட்டி வீட்டுல வந்து பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பாட்டி வீட்டுல இருந்து தங்கி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கோயில் திருவிழா அப்ப ஒரு பையனை வந்து பார்த்து அந்த பையனை வந்து பின்னாடி பின்தொடர்ந்து வந்து கொஞ்சம் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து வந்து அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே டைம்ல அந்த பொண்ணு ஸ்கூல்ல முன்பரிசு லீவுக்கு வந்து அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. அப்ப அம்மா வீட்டுல போய் அந்த டைம்ல இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டா போகல அப்படின்றத அதுலேயே வந்து அந்த 1 மாச டைம்லேயே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த ரத்தப்போக்கு பார்த்து ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணி பார்த்து இந்த பொண்ணு கன்சீவ் ஆகிடுச்சு. தெரிஞ்ச வந்தவுடனே அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது ஆமா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து சரி இப்படி இருக்குது, இது அபார்ஷன் பண்ணிட்டு அப்பாவோட தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஹேண்டிகேப்ட், அந்த தாய் மாமாவுக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு படிக்காத குடும்பம்னால அவசரமா அது முடிவு எடுக்கணுன்றதுக்காக அவங்க முடிவு எடுத்தாங்க. எடுக்கும்போது இந்த பொண்ணு இல்ல, நான் அந்த பையனுக்கு தான் வாழ்ந்து இந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு வந்து எங்க பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா வந்து பொண்ணோட லவ்வர் மேல போக்சோ கேஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஹேண்டிகேப்ட் தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க, நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்ட்டு அவர் தான் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த தாய் மாமா மேல இந்த பொண்ணுக்கு ஒரு போக்சோ கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இந்த 2 கேஸும் வேற வேற கேஸா எடுத்து போலீஸ் வந்து விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும்போது மாற்றி மாற்றி நடக்குது. ஆனா வந்து இந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆகி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க. அதை எடுத்து நீங்க கோர்ட்ல போய் என்னன்னு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி 2 அக்யூஸ்டும் லவ் பண்ண பையனும் இந்த பொண்ணோட தாய் மாமா 2 பேர் மேலேயுமே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேருமே ஜுடிஷியல் கஸ்டடி ஜெயில இருந்தாங்க. இருந்து ஒரு 90 நாள் வந்து கண்டிஷன் பெயில்ல வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்போ வந்து 18 வயசு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே இந்த பொண்ணு பயந்தே பால ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணோட வீட்லயே வந்து பொண்ணுங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு தலைமை விட்டுட்டாங்க. அந்த பொண்ணுன்னு அந்த பையன் தனியா இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த கேஸ் நடந்துட்டா இருக்கு. இப்போ வந்து அந்த தாய்மாமா மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால அவங்களும் பேசிட்டு அந்த ஹேண்டிகேப்ட் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தப்பே பண்ணாத ஒரு மேல ஃபைல் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில எடுக்கதான் பண்றாங்க. இதை வந்து நீங்க எந்த ஆங்கிள் பாக்குறீங்க? குற்றவாளி ஒரு பக்கம் இருக்க, குற்றமற்றவரும் சேர்த்து ஒரு கஸ்டடியில தான் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க எந்த ஆங்கிள் பாக்குறீங்க? குற்றம் பண்ணாரு குற்றம் பண்ணல அப்படின்றதுல நிரூபிக்க தான் கோர்ட் இருக்கு.